ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. யம் பிரம்மா வருணேந்திரருத்ரமருதः ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைः வேதைः சாங்கபதக்ரமோபனிஷதைः காயந்தி யம் சாமகாः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः தேவாய தஸ்மை நமः. நாள்தோறும் பகவத்கீதையில் 8வது அத்தியாயத்தில் பகவான் தன்னை நாடி தன்னை தேடி வரக்கூடிய பக்தர்கள் ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் பகவான் விளக்கிட்டு வராரு. அதில் ஐஸ்வர்யார்த்திகள் எப்படி, அவங்க என்ன செய்கிறாங்க, கடைசி காலத்தில் என்ன செய்கிறாங்க, கைவல்யார்த்திகள் அவங்க எப்படி அவங்க காலம் முழுக்க இருக்காங்க, கடைசி காலத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு வந்த பகவான் இப்போது 14வது ஸ்லோகத்தில் பகவன் லாபார்த்திகள், அதாவது பக்தர்கள் பகவானையே அடையணும் அப்படின்ற அந்த ஒரு துடிப்போடு இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க காலம் முழுக்க அவங்க எப்படி அவங்க காலத்தை கழிக்கிறாங்கன்றதை பற்றி சொல்கிறாரு. அனன்யசேதா சததம் யோ மாம் ஸ்மரதி நித்யஷः தஸ்யாஹம் சுலபः பார்த்த நித்யயுக்தஸ்ய யோகினः. அனன்ய சேதாக, மற்ற இடத்துல இல்லை மற்ற விஷயத்துலலாம் ஈடுபடாத மனசு இருக்கக்கூடிய எந்த ஒரு பக்தர் நித்யஷக சத்ததம் உபாசனத்தை தொடங்கும் போது, அதாவது இந்த மாதிரியாக பகவானை பற்றின அந்த ஒரு தியானத்தை தொடங்கக்கூடிய அந்த காலத்திலிருந்து சத்ததம் எப்போதும் ஒரு வினாடி கூட விடாமல் மாம்ஸ்மரதி என்ன நினைக்கிறாங்களோ தஸ்ய அகம், அப்படிப்பட்ட ஒரு ஞானிக்கு, அப்படிப்பட்ட ஒரு பக்தனுக்கு அகம் நான் சுலபக எளிதாக அடையப்படவனாக இருக்கேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறாரு பகவான் அப்படின்னா, பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, பகவான்கிட்ட பகவானையே வேண்டி வரவங்க, அப்படிப்பட்டவங்க அவங்க தியானத்தை ஆரம்பிக்கக்கூடிய அந்த காலத்திலேருந்து ஆரம்பித்து எப்போதும் ஒரு வினாடி கூட விடாமல் பகவானை பற்றியே நினைச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு பகவான் எதான செய்ய வேண்டாமா? அப்போ பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு நான் ரொம்ப சுலபமாக அடையிறவனாவே மாறிடுறேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் பகவான் ரொம்ப உயர்ந்தவர், பரமாத்மா, அவரை போல் வேறு யாருமே கிடையாது அப்படின்லாம் பார்த்துட்டு வரோம். அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட பகவானை அடையிறது மட்டும் சுலபமாயிடுமான்னா, ஆனால் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, நீ முயற்சி எடுக்கிற இல்லையா, அந்த தியானத்துலேருந்து ஆரம்பித்து தொடங்கி வேறு எந்த விஷயத்துலையும் மனசை போக விடாமல், வேறு எந்த இடத்துலையும் மனசை செலுத்தாமல் என்னை பற்றி மட்டுமே நினச்சிட்டு ஒரு வினாடி கூட விடாமல் என்னை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறதுனால என்னை அடையிறத சுலபமாக்கிடுறேன், நானே அந்த வழியை நானே சுலபமாக்கிடுறேன்னு பகவான் சொல்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு பக்தனில் ஞானி எப்படி இருக்காங்கன்னா, நித்தியயுக்தஸ்ய யோகினக, என்னோட எப்போதும் சேர்ந்து இருக்கணுன்ற அந்த விருப்பத்தோடு இருக்கக்கூடியவங்க, என்னை விட்டு பிரிய முடியாத ஒரு யோகியா, ஒரு பக்தனாக இருக்காங்க அப்படின்ட்டு பகவானே சொல்கிறாரு. அப்போது இதுதான் உண்மையான பக்தர் அப்படின்ற அர்த்தம். ஒரு பக்தருக்கு ஒரு லட்சணம் எப்படி, அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் இப்படி தான் அப்படின்ட்டு பகவான் எடுத்து சொல்கிறாரு. அடுத்து என்னன்றதை தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.